முடியலையே அப்பா. என்னை பெத்த ஆத்தா, என்னை தூக்கி வளர்த்த தாத்தா, இந்த நிலைமையில என்னை காப்பாற்ற வருவீங்களா? இது முடியலப்பா. இந்த மூட்டையை வச்சுக்கிட்டு என்னால் நடக்க முடியலையே. இந்த பார், இவங்கெல்லாம் என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நான் என்ன கனவா கண்டேன்? என் நட இப்படி ஆயிடும்ட்டு நான் கனவா கண்டேன். இப்படி ஆயிப்போச்சு. என்னால் முடியலப்பா. என்ன சுமையா இருக்கு. இந்த மூட்டையை வச்சுக்கிட்டு நான் எப்படி தான் வாழ போறேனோ, இப்படி தான் என் வாழ்க்கை இருக்குமோ தெரியலையே அப்பா. யாருப்பா அது இங்க? ஐயா, பயில்வான் ஐயா, நீங்க தான் இந்த ஊர்லயே பலனான ஐயா. உங்களை பார்த்ததுல இந்த நாள் ஒரு திருநாள் ஐயா. இங்க பாருங்க ஐயா, இந்த மூட்டைய பாருங்க ஐயா. என்னால இதை தூக்கவும் முடியல, இறக்கி வைக்கவும் முடியல. ரொம்ப சுமையா இருக்கு ஐயா. நீங்க தான் பலனான ஐயா. எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க ஐயா. இறக்கி வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஐயா. இது ஒரு வெயிட் அது? நான் தூக்காத வெயிட்டா? நான் செய்யாத எக்ஸசைஸா? இதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஈஸியா எடுத்துடலாம், கவலைப்படாத. சரியா? அப்பா ஐயா, 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 எடுக்கிறீங்களா? ஐயா, என்னங்க ஐயா ஆச்சு? இவ்வளோ கஷ்டமா இருக்குது மூட்டை. நானும் எவ்வளோ வெயிட் தூக்கி இருக்கிறேன். அப்பா இல்லை, காலையில் சாப்பிட வேண்டிய முட்டை, மீன், கறியெல்லாம் சாப்பிடல. அதனால நான் போய் சாப்பிட்டுட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து உன்னை நான் காப்பாத்துறேன். சரியா? ஐயா, சரிங்க ஐயா. என்னப்பா இது, இந்த பயில்வானாலையும் முடியலன்றாரு. யாரை தான் நான் நம்புறது? அவராலேயே முடியல, ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டாரு. அப்போ நம்மளை காப்பாற்ற யாரு தான் வராங்க? ஆஹா, அங்க யாரோ தூரத்துல யாரோ வர மாதிரி தெரியுறாங்களே. ஆஹா, நம்ம ஊர் டாக்டர் ஐயா வெளியூர்ல போய் பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு வந்துக்கிறாரு. நம்மள இவரு காப்பாத்திடுவாரு. ஆஹா, ஐயா, டாக்டர் ஐயா. என்னப்பா, என்னாச்சு? ஐயா, எனக்கு உடம்பு முடியலையா. நடுவீதியில இருந்து இவ்வளவு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க? ஐயா, எனக்கு பிரஷரும் இல்லை, குக்கரும் இல்லை, நோயும் இல்லை, பேயும் இல்லை. என் முதுகுல இந்த மூட்டை தாயா இருக்குது. இதை இறக்கி வைக்க முடியுமாயா? டாக்டர் ஐயா, உதவி செய்யுங்கய்யா. கொஞ்சம் பொறுத்துக்குங்க, செக் பண்ணிட்டு என்னன்னு சொல்லிடலாம். நல்லா இழுத்து மூச்சு விடுங்க. ஐயா, முதுகுல இவ்வளவு பெரிய பாரம் வச்சிருக்கீங்களே. ஆமாயா, அதான்யா எனக்கு தொல்லையா இருக்குது. நான் உலகத்திலேயே பெரிய டாக்டர்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆமாயா, தெரியும். உலகமே அறிஞ்சது. ஆமாயா, பட்ட ஆளுங்களுக்காகத்தான் நான் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி கிளினிக் ஒரு 10 மினிட் போற தூரத்துல தான் வச்சிருக்கேன். சரிங்கய்யா. முன்னாடியே அங்க வந்து சேர்ந்துறீங்களோ, ஆட்டோல வந்து சேர்றீங்களோ, வந்து சேர்ந்துருங்க. சரிங்கய்யா. 10 நிமிஷத்துல இத்தனையும் நான் சரிப்படுத்தி உங்களை நேரம் நிமித்தி நடக்க வச்சிடுறேன். சந்தோஷம் ஐயா. வந்துடுறீங்களா? வந்துடுறேன் ஐயா. ஒரு 10 லட்சம் செலவாகும், பரவாயில்லையா? என்னது 10 லட்சமா? ஐயா, 10 பைசா கூட என்கிட்ட இல்லையா. நான் 10 லட்சத்துக்கு எங்கயா போவேன்? ஆளை விட்டுருங்கய்யா, நான் இந்த மூட்டையோடயே வாழ்ந்துறேன். வானாயா, ஒரு 10 லட்சம் ஆட்டோ போடலான்னு மனுஷன் ஒத்துக்க மாட்டேங்கிறாருப்பா. ஐயோ, என்னப்பா செய்யறது? இந்த உலகத்தில் பயில்வான், பெரிய பயில்வான், இந்த ஊர்லேயே பெரிய பயில்வான்னு பேர் எடுத்தாரு. அவரே வந்து முடியலன்னு போயிட்டாரு. அடுத்தது வெளியூர்லலாம் போய் படிச்சுட்டு வந்த டாக்டர், அவர் என்னன்னா 10 லட்சம் கேட்குறாரு. எப்பா சாமி, பேசாம இந்த மூட்டையோடு தான் நான் வாழ்க்கை வாழணும் போல இருக்கே. என் வாழ்க்கை இதோடு முடிஞ்சிடுச்சா? இனிமேல் நான் இப்படி தான் வாழ்வேனா? இதுதான் என் வாழ்க்கையா தெரியலையே. ஆண்டவர் அப்பா, நான் செய்ய போறேனே தெரியலையே. அப்பா, மூட்டை வலி தாங்க முடியலையே சாமி. அரே பையா, சலாம் வாலேக்கும். வணக்கம் பாய். வணக்கம் பாய். மகேஷ் பையா, என்னாச்சு உங்களுக்கு? என்ன ஆச்சா? என்ன பாருங்க, எவ்வளோ அழகா நிமிர்ந்து நடக்கிறேன்னு தெரியுதா? இதான் என் பிரச்சனை. இதுக்கு முன்னாடி வந்தாரு ஒரு பயில்வான், சாக்கு போக்கு சொல்லி ஓடி போயிட்டாரு. டாக்டர் வந்தாரு, அதிக செலவாகவும் சொல்றாரு. இப்போ நான் என்ன பண்றது? இப்படிதான் நான் வாழ்க்கை நடக்கணும் போல இருக்குது. என் நடையே இந்த நடைதான் போல இருக்கு. ஐயா, என்ன செய்யறது தெரியலையே. அரே அல்லா,
நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா, நம்மள்கிட்ட சொல்லுங்க, எல்லாம் பீஸ் பீஸா கைட்டிடுவோம். ஆஹா நம்ம ஆட்டுல இருந்து வராங்க, சரிங்களா? அங்க ஆடெல்லாம் கட் பண்ணி தலைய தனியா, காலு தனியா, உள்ளகிற போட்டி கூட தனியா எடுத்துருவோம் நம்ம. சொல்லுங்கப்பா. ஐயா என்னங்கப்பா இப்படி சொல்றீங்க? நான் என்ன கோழியா ஆடா? சிக்கன் பீஸ் தனியா ஈரல் தனியா எடுக்கிறதுக்கு என் முதுகுல இருக்கிறது மூட்டையா மூட்டை, என் தோலோடு எடுக்கிறேன்னு சொல்றீங்களே. வானாங்க பாய், வானாங்க பாய், விட்டுடுங்க பாய். அரே மகேஷ் பையா, கப்ராமாத் பையா, நம்மள இருக்கிறான். அம்மா நீங்க சொல்லுங்கம்மா, நம்மளை பத்தி நம்ம அதெல்லாம் கரெக்டா செய்வோம். என்ன பையா, பயப்படாதீங்க ஐயா. அப்பா என்னடா இது? இந்த உலகத்தான் இருக்கிற எல்லார்கிட்டையும் நம்ம போயிட்டோம், யாருமே இந்த மூட்டையை இறக்கி வைக்க முடியலையே. இதுதான் நம்ம வாழ்க்கையா? என்ன செய்யறது? பைல்வான் பெரிய பெரிய மூட்டையெல்லாம் தூக்கி பெரிய சண்டையெல்லாம் போட்டாரு, அவராலையும் இந்த மூட்டையை இறக்கி வைக்க முடியல. வெளிநாட்டுக்கெல்லாம் சென்று பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு வந்த டாக்டர், அவராலையும் முடியல. இதோ ஆடு வெட்டுறவர், கோழி வெட்டுறன்ட்டு என்னென்னவோ சொல்லி பயன்படுத்துகிறாங்க. இதுதான் என் வாழ்க்கை போல இருக்கே. இனிமேல் நான் இப்படி தான் வாழ்வேனா? ஒன்றுமே தெரியலையே. என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு போல இருக்கே. ஐயோ, இந்த பார சுமை இப்படியே நான் இருந்தேன்னா இந்த மூட்டையே என்னை கொண்டு போல இருக்கே. எனக்கு ரொம்ப முடியலையே. யார் தான் என்னை காப்பாற்ற முடியும்? இந்த உலகத்தில் யார் தான் என்னை மீட்டெடுக்க முடியும்? எல்லா மனுஷர்கிட்டையும் ஓடி போய் உதவிக்காக நின்று எல்லாரும் என்னை ஏமாத்திட்டாங்களே, சாக்கு போக்கு சொல்லி எல்லாம் என்னை கைவிட்டுட்டாங்களே. இனிமேல் நான் யாருக்கிட்ட போவேன்? என்னால் நிமிர்ந்து நடக்கவே முடியாதா? இதுதான் என் வாழ்க்கையா? இப்படி தான் நான் போக போகிறேனா? ஒன்றுமே தெரியலையே. அப்பா தோ, ஆஹா, என்னை நோக்கி ஒரு வெளிச்சம் வருதே. அப்பா ஆண்டவரே, இயேசுவே, இங்கே பார்த்தீங்களா? என் முதுவை பார்த்தீங்களா? இந்த மூட்டையை பார்த்தீங்களா? என்னால் நிமிர்ந்து நடக்க முடியல இயேசுவே. நான் எப்படி நடப்பேன்னு நான் எவ்வளோ கனவு கண்டேன். ஆனால் என் நட இப்படிப்பட்ட ஒரு நடையா? மூட்டையில் சுமந்து பாவத்தில் மூட்டையா என்ன தெரியல, இப்படிப்பட்ட ஒரு சுமையை மேலே வந்து விழுந்துடுச்சு. இதுலேருந்து விடுவிக்க இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷங்க கிட்டேயும் நான் ஓடி போனேன். யாரும் என்னை கைவிட்டுட்டாங்கப்பா. எல்லாரும் முயற்சி செஞ்சாங்க, நம்பினேன் அவங்கள, ஆனா எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க. ஏசப்பா, உங்களால முடியுமா? என்ன இந்த பாரத்திலிருந்து விடுவிக்க உங்களால முடியுமா? ஏசப்பா, உங்களால முடியுமா? ஆஹா இயேசுவே, ஆஹா, ஒரு நொடியில எனக்கு இப்படிப்பட்ட விடுதலையா? எனக்கு இப்படிப்பட்ட விடுதலையா? ஆஹா, இந்த மனுஷங்களை நம்பி போனனே, எனக்கு விடுதலை கிடைக்கல. இவரை நம்பி போனனே, அவங்க எல்லாம் நான் ஏமாத்திட்டாங்க. உங்ககிட்ட ஒரு நொடி வந்தேன், எனக்கு விடுதலை கிடைச்சிச்சு அப்பா. இயேசுவே நன்றி அப்பா. வருத்தம் பட்டு பாரம் சுமப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு நிறைய பாறுதல் தருவேன். ஆமென். ஆமாண்டவரே. அப்பா இயேசுவே, தோ எனக்கு இந்த பாரத்திலிருந்து விடுதலை கொடுத்தாரு, எனக்கு இந்த சுமையிலிருந்து விடுதலை தந்தாரு. என் வாழ்க்கை இப்படியே தான் போயிடுமோ நினச்சிட்டு இருந்தேன். இப்படி தான் கடைசி வரைக்கும் நான் வாழ போறேன்னா நினச்சிட்டு இருந்தேன். ஆமாம், யோவான் 8வது அதிகாரத்தில் 36வது இறைவார்த்தையில், மகன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் முழுமையாக விடுதலை அடைவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த வார்த்தைக்கு இணங்க இயேசு நமக்காக பிறந்தார், இயேசு நமக்காக வாழ்ந்தார், இயேசு நமக்காக மீட்பு பெற செய்தார். தோ இந்த உலகத்தார நம்பி போக வேண்டாம், இந்த மனுஷனை நம்பி நம்ம வாழ வேண்டாம். நம்ம இயேசுவை நம்பி ஓடுவோம். அவர் ஒரு நொடியில நமக்கு விடுதலை தருவார். ஒரு நொடியில நம்மளுடைய கவலையெல்லாம் மாற்றி போடுவார். ஒரு நொடியில நம்மளை மன அழுத்தத்திலிருந்து, நோயிலிருந்து விடுதலை கொடுப்பார். நான் இயேசு கிட்ட போயிட்டேன், நீங்களும் இயேசு கிட்ட வந்துடுங்க. நன்றி இயேசுவே, நன்றி.